வணக்கம் நண்பர்கள். இந்த மனித வாழ்க்கையில் எதுவுமே யாருக்குமே நிரந்தரம் கிடையாதுங்க, இல்லையா? அதனால் எல்லோரும் ஒரே நிலையிலேயே பணக்காரனே வாழ்வான், ஒரே நிலையிலே ஏழையாக வாழ்வான் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் சில கால சூழ்நிலையில் மாறும். அதே மாதிரி எல்லோரும் பணக்காரெல்லாம் சந்தோஷமாக இருக்கான்னு நினைக்காதீங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. நம்ம ஏழ்மையில் இருக்கோம், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், அப்படி ஒரு விஷயமே கிடையாது. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது. பணக்காரெல்லாம் மன உளைச்சலோடு தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, இல்லையா? அவங்களோட வாழ்வாதாரத்தில் பின்தங்கி இருந்தாலும் இருப்பதை கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கவங்க எவ்வளோ கோடி மக்கள் இருக்காங்க. அதனால் பணக்காரெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க, நம்மளாம் ஏழையாக இருக்கோம் அப்படின்லாம் வருத்தப்படலாம். கால சூழ்நிலை எப்படி வேணாலும் மாற்றம் இருக்குது. இந்த நிலையை மாற்றுறக்கூடிய தன்மை அது நம்மளிடத்தானே இருக்குது. நம்ம விடாமுயற்சி தன்னம்பிக்கையோட வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கணும். அது குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா அது கண்டிப்பாக நம்ம அடைய முடியும். ஸோ அதனால் பணக்காரன் தான் சந்தோஷமாக இருக்கான், ஏழைகள்லாம் சந்தோஷமாக இல்லை, நம்மளாம் சந்தோஷமாக இல்லை அப்படின்னு நினைக்கிறது தேவையே கிடையாது. அதனால் காலம் சூழல் எப்படி வேணாலும் யார் வேணாலும் மாற்றணும். எதுவுமே யாருக்குமே நிரந்தரமாக கிடையாது. அது நீங்கள் மனசில் கொண்டு. ரெண்டாவது தேவையற்ற விஷயங்களெல்லாம் இன்வால்வ் ஆகக்கூடாது. மற்றவங்களை பற்றி பேசுகிறது செய்யுது, அது வெளியே அப்போ தான் நீங்கள் மனநிலையோட வாழ முடியும், இல்லையா? அவங்களோட குறிக்கோளை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ தான் அந்த வெற்றியை நீங்கள் ஈட்ட முடியும். அதனால் யாருமே எதுவுமே நிரந்தரம் கிடையாது, இல்லையா? அந்த உலகத்தில் எத்தனையோ லட்சம் பேர், கோடி பேர் மடிந்திருக்காங்க. எதையும் கொண்டு போயிருக்காங்க நினைக்கிறாங்க, இல்லையே? எதையும் யாரும் எடுத்துகிட்டு போகிறதும் கிடையாது, யாரும் எடுத்து கொடுத்து அனுப்புகிறதும் கிடையாது. அதனால் எதுவுமே யாருக்குமே சொந்தமும் கிடையாது. அதனால் இருக்கிற வரைக்கும் மன நிம்மதியோட சந்தோஷம் வாழ்கிறதான் நல்ல வாழ்க்கை நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை முடிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.